ಆಂಡವರಾಗಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತುವಿನ ನಾಮದಲ್ಲಿ உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮದಲ್ಲಿ ನಿಮಗೆ ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ವಂದನೆಗಳು. இந்த விசுவாசிகளின் வேத பாட நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் எனக்கு மகிழ்ச்சி. ಈ ವಿಶ್ವಾಸಿಗಳ ಸತ್ಯವೇದದ ಧ್ಯಾನಕ್ಕೋಸ್ಕರ ನಿಮ್ಮನ್ನು ಸ್ವಾಗತಿಸುವುದರಲ್ಲಿ ನಾನು ಬಹಳ ಸಂತೋಷಗೊಳ್ಳುತ್ತೇನೆ. இந்த வருடத்திலும் கர்த்தர் நமக்கு புதிய காரியங்களை செய்யும்படி நம்மோடு கர்த்தர் இடைபடுவாராக. ಈ ವರ್ಷದಲ್ಲೂ ಕೂಡ ಕರ್ತನು ನಮಗೆ ನೂತನ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುವ ಹಾಗೆ ಕ್ರಿಯೆ ನಡೆಸಲಿ. இன்றைக்கு தியானத்திற்காக நான் தெரிந்து கொண்டிருப்பது நம்முடைய வாழ்க்கையில் உறவுகள் எவ்வளவு முக்கியமானது என்பதை குறித்து. ಈ ದಿವಸದ ಧ್ಯಾನಗೋಸ್ಕರ ನಾವು ಆದುಕೊಂಡಿದ್ದು ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಸಂಬಂಧಗಳು ಎಷ್ಟು ಮುಖ್ಯ ಎಂಬುದಾಗಿ. நம்மளுடைய வாழ்க்கையில் அநேக விதமான உறவுகள் இருக்கிறது. ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಅನೇಕ ರೀತಿಯಾದ ಸಂಬಂಧಗಳು ಇದೆ. தேவனுக்கும் நமக்கும் கூட ஒரு உறவு இருக்கிறது. ದೇವರಿಗೂ ನಮಗೂ ಕೂಡ ಒಂದು ಸಂಬಂಧ ಇದೆ. குடும்பத்தில் நமக்கு உறவுகள் இருக்கிறது. ಕುಟುಂಬಗಳಲ್ಲಿ ನಮಗೆ ಸಂಬಂಧವಿದೆ. குடும்பத்திற்கு வெளியே நமக்கு நண்பர்களாக அநேக உறவுகள் இருக்கிறது. ಕುಟುಂಬದ ಹೊರಗಡೆ ನಮಗೆ ಸ್ನೇಹಿತರ ರೀತಿಯಲ್ಲಿ ಅನೇಕ ಸಂಬಂಧಗಳು ಇದೆ. அதே போல நம்மளுடைய ரிலேட்டிவ்ஸ் மூலமாக சொந்தக்காரர்கள் மூலமாக அநேக உறவுகள் இருக்கிறது. ಅದೇ ಪ್ರಕಾರ ನಮ್ಮ ಬಂಧು ಮಿತ್ರರು ಅಂದ್ರೆ ಸಂಬಂಧಿಕರ ಮುಖಾಂತರ ಕೂಡ ಸಂಬಂಧಗಳು ಇದೆ. சில நேரங்களில் இந்த உறவுகள் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. ಕೆಲವು ಸಾರಿ ಈ ಸಂಬಂಧಗಳು ನಮಗೆ ಆಶೀರ್ವಾದಕರವಾಗಿರುತ್ತದೆ. ஆனால் சில நேரங்களிலே இந்த உறவுகள் மூலமாக நமக்கு இடறல் உண்டாகிறது. ಆದರೆ ಕೆಲವೊಂದು ಸಾರಿ ಈ ಸಂಬಂಧಗಳಿಂದ ನಮಗೆ ಒಂದು ಜಾರುವಿಕೆ ಉಂಟಾಗುತ್ತದೆ. வேத வசனம் அநேக உறவுகளை குறித்து பேசுகிறது. ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ನಾನಾ ಸಂಬಂಧಗಳ ಬಗ್ಗೆ ಮಾತನಾಡಲ್ಪಡುತ್ತದೆ. இந்த உறவுகள் நம்மை சில நேரங்களில் கட்டி போட்டு விடுகிறது என்று நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ಈ ಸಂಬಂಧಗಳು ಕೆಲವೊಂದು ಸಾರಿ ನಮ್ಮನ್ನು ಕಟ್ಟಿ ಹಾಕುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ನಿಮಗೆ ತಿಳಿಸುತ್ತೇನೆ. இந்த உறவுகளினாலே நாம் இணைக்கப்படுகிறோம் அல்லது பிணைக்கப்படுகிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ಈ ಸಂಬಂಧಗಳಿಂದ ನಾವು ಕಟ್ಟಲ್ಪಡುತ್ತೇವೆ ಮತ್ತೆ ರೂಪಿಸಲ್ಪಡುತ್ತೇವೆ ಎಂಬುದನ್ನು ತಿಳಿಸುತ್ತೇನೆ. சில உறவுகளில் இருந்து நீங்கள் உங்களை விடுவித்துக் கொள்ள முடியாது. ಕೆಲವೊಂದು ಸಂಬಂಧಗಳಿಂದ ನಿಮ್ಮನ್ನು ನೀವು ಬಿಡಿಸಿಕೊಳ್ಳಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ஒரு உறவை மெயின்டைன் பண்றது, அந்த உறவை பாதுகாக்கிறது மிகவும் முக்கியம். ಒಂದು ಸಂಬಂಧವನ್ನು ನಾವು ನೋಡಿಕೊಳ್ಳೋದು ಮತ್ತೆ ಅದನ್ನು ಕಾಯೋದು ಬಹಳ ಮುಖ್ಯ. ஆனால் சில உறவுகளில் இருந்து நீங்க வெளியே வர வேண்டும் என்று நினைப்பீர்கள். ಆದರೆ ಕೆಲವೊಂದು ಸಂಬಂಧಗಳಿಂದ ನೀವು ಹೊರಗಡೆ ಬರಬೇಕೆಂಬುದಾಗಿ ಭಾವಿಸ್ತೀರಾ. இந்த உறவு எனக்கு சரியில்லை, இந்த உறவினாலே எனக்கு தீமை ஏற்படுகிறது என்பதை நீங்கள் உணர்வீர்கள். ಈ ಸಂಬಂಧಗಳು ನನಗೆ ಸರಿ ಇಲ್ಲ, ಇದರಿಂದ ನನಗೆ ಅಪಾಯಗಳು ಉಂಟಾಗುತ್ತದೆ ಎಂಬುದನ್ನು ಭಾವಿಸ್ತೀರಾ. ஆனால் உங்களுக்கு நன்றாக தெரியும், அவ்விதமான தீமையான உறவுகளில் இருந்து நீங்கள் உங்களை விடுவித்துக் கொள்கிறது அவ்வளவு சுலபமாக இருக்காது. ನಿಮಗೆ ಚೆನ್ನಾಗಿ ತಿಳಿದಿದೆ ಆ ರೀತಿಯಾದ ಕೆಟ್ಟ ಸಂಬಂಧಗಳಿಂದ ನಿಮ್ಮನ್ನು ಬಿಡಿಸಿಕೊಳ್ಳೋದು ಅಷ್ಟು ಸುಲಭವಲ್ಲ. இன்றைக்கு நான் அப்படிப்பட்ட ஒரு உறவை குறித்து தான் பேச வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ಇವತ್ತು ಕೂಡ ನಾನು ಆ ಪ್ರಕಾರದ ಒಂದು ಸಂಬಂಧದ ಬಗ್ಗೆ ಮಾತನಾಡಲಿದ್ದೇನೆ. இப்படிப்பட்ட உறவுகளாலே நம்மளுடைய வாழ்வு எப்படி கட்டப்பட்டிருக்கிறது? ಈ ರೀತಿಯಾದ ಸಂಬಂಧಗಳಿಂದ ನಮ್ಮ ಜೀವಿತ ಹೇಗೆ ಕಟ್ಟಲ್ಪಟ್ಟಿದೆ? எது ஆசீர்வாதமான உறவு, எது ஆசீர்வாதம் இல்லாத ஒரு உறவு, ಯಾವುದು ಆಶೀರ್ವಾದಕರವಾದ ಸಂಬಂಧ, ಯಾವುದು ಆಶೀರ್ವಾದವಿಲ್ಲದ ಸಂಬಂಧ ಎಂಬುದನ್ನು ತಿಳಿಸಲಿದ್ದೇನೆ. இந்த உறவினாலே நம்மளுடைய வாழ்க்கை எப்படி பாதிக்கப்படுகிறது என்பதை நான் காட்டிக் கொடுக்க விரும்புகிறேன். ಆ ಕೆಟ್ಟ ಸಂಬಂಧದಿಂದ ಹೇಗೆ ನಮ್ಮ ಜೀವಿತವು ಹಾನಿಗೊಳಗಾಗುತ್ತದೆ ಎಂಬುದನ್ನು ತಿಳಿಸಲು ಬಯಸುತ್ತೇನೆ. நம்மளுடைய ஆலோசனைக்கான துவக்கத்திற்கு நாம் ஆமோஸின் புத்தகத்திற்கு நாம் திருப்பிக் கொள்வோம். ನಮ್ಮ ಆಲೋಚನೆಯ ಪ್ರಾರಂಭಗೋಸ್ಕರ ಆಮೋಸನ ಪುಸ್ತಕವನ್ನು ನೋಡೋಣ. ஆமோஸ் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம். ಆಮೋಸನ ಪುಸ್ತಕ 3ನೇ ಅಧ್ಯಾಯ 3ನೇ ವಾಕ್ಯ. 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய ஒருமித்து நடந்து போவார்களோ? ಗೊತ್ತು ಮಾಡಿಕೊಳ್ಳದ ಇಬ್ಬರು ಜೊತೆಯಾಗಿ ನಡೆಯುವರೋ? இங்க சொல்லப்பட்டிருக்கிற வேத வசனத்தை பாருங்கள். ಇಲ್ಲಿ ತಿಳಿಸಲ್ಪಟ್ಟಿರುವ ಸತ್ಯ ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡಿ. 2 பேர் ஒருமனப்படாமல் அவர்கள் நடந்து போக முடியாது. ಗೊತ್ತು ಮಾಡಿಕೊಳ್ಳದೆ ಇಬ್ಬರು ಜೊತೆಯಾಗಿ ನಡೆಯೋದಿಲ್ಲ. ஒரு உறவுக்கு அவசியம் என்ன என்று சொன்னால் 2 விதமான இருதயங்கள் ஒத்து போக வேண்டும். ಒಂದು ಸಂಬಂಧಕ್ಕೆ ಬಹಳ ಮುಖ್ಯವಾದ ವಿಷಯ ಯಾವುದೆಂದರೆ ಎರಡು ಮನಸ್ಸು ಒಟ್ಟಾಗಿ ನಡೆಯಬೇಕು. ஒரு கணவனும் மனைவியுமாக ஒருவர் உறவில இணைக்கப்படுகிறார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய இருதயம் ஒத்து போகிறது. ಗಂಡ ಹೆಂಡತಿ ಇಬ್ಬರು ಜೊತೆಯಾಗಿ ನಡೆಯುತ್ತಾರೆ ಅಂದ್ರೆ ಅವರ ಹೃದಯವು ಒಂದಾಗಿ ನಡೆಯುತ್ತದೆ. கணவன் மனைவியாக பிள்ளைகளாக ஒரு குடும்பம் இயங்குகிறது என்று சொன்னால் அவர்களுடைய எல்லாருடைய இருதயங்களும் ஒத்து போகிறது. ಗಂಡ ಹೆಂಡತಿ ಮಕ್ಕಳು ಎಲ್ಲರೂ ಒಟ್ಟಾಗಿ ಸಂಬಂಧದಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ ಅಂದ್ರೆ ಅವರ ಹೃದಯಗಳು ಒಂದೇ ಸಂಬಂಧದಲ್ಲಿ ಇರುತ್ತದೆ. வேத வசனம் சொல்லுகிறது, ಸತ್ಯ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, நம்முடைய வாழ்க்கையில் நாம் உறவுகளை நாம் சமாளிக்கிற பொழுது நம்மளுடைய இருதயம் எந்த அளவிற்கு ஒத்து போகிறது.
ಸಂಬಂಧಗಳನ್ನು ನಾವು ನಿಭಾಯಿಸುವಾಗ ನಮ್ಮ ಹೃದಯಗಳು ಯಾವ ಪ್ರಕಾರ ಅದು ಹೊಂದಾಣಿಕೆಯಾಗುತ್ತದೆ. அப்படி ஒத்துப்போகாத இருதயங்களோடு நாம் உறவுகளை சமாளிப்பது கடினமான காரியம். ಹಾಗೆ ಹೊಂದಾಣಿಕೆಯಾಗದ ಹೃದಯಗಳ ಜೊತೆಯಲ್ಲಿ ನಾವು ಸಂಬಂಧಗಳನ್ನು ಇಟ್ಟುಕೊಳ್ಳೋದು ಸಾಧ್ಯವಿಲ್ಲದ ಕಾರ್ಯ. அப்ப முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நாம ஒரு உறவிலே இருக்கிறோம் என்று சொன்னால் இரண்டு பேரும் ஒருமனப்பட்டிருக்கிறோம். ಮೊದಲನೇದಾಗಿ ನಾವು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಕು, ಒಂದು ಸಂಬಂಧದಲ್ಲಿ ಇದ್ದೇವಂದ್ರೆ ಎರಡು ಹೃದಯಗಳು ಒಂದಾಗಿ ಸೇರಬೇಕು. குடும்பமாக இருக்கட்டும், ಅದು ಕುಟುಂಬವಾಗಿರಲಿ, நண்பர்களாக இருக்கட்டும், ಸ್ನೇಹಿತರಾಗಿರಲಿ, உறவினர்களாக இருக்கட்டும், ಸಂಬಂಧಿಗಳಾಗಿರಲಿ, வேலை ஸ்தலங்களிலே இருக்கக்கூடிய நம்மளுடைய கொலீக்ஸாக இருக்கட்டும், ನಮ್ಮ ಕಚೇರಿಗಳಲ್ಲಿ ಜೊತೆ ಕೆಲಸದವರಾಗಿರಲಿ, நாம் யாரோடு பழகினாலும் நம்மளுடைய இருதயம் ஒத்துப்போகிறது. ನಾವು ಯಾರ ಜೊತೆಯಲ್ಲಿ ಸಂಬಂಧಗಳನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡರೂ ಹೃದಯಗಳು ಹೊಂದಾಣಿಕೆ ಆಗಬೇಕು. ஆனால் சில நேரங்களிலே ಆದರೆ ಕೆಲವು ಸಮಯಗಳಲ್ಲಿ இப்படிப்பட்ட ஒத்து போகக்கூடிய இருதயம் ಈ ಪ್ರಕಾರ ಹೊಂದಾಣಿಕೆಯಾಗುವಂತ ಹೃದಯಗಳು நல்ல வழிகளிலும் ஒத்து போகிறது, தீமையான வழிகளிலும் ஒத்து போகிறது. ಒಳ್ಳೆಯ ರೀತಿಯಲ್ಲಿ ಕೂಡ ಹೊಂದಾಣಿಕೆ ಆಗುತ್ತದೆ ಮತ್ತೆ ಕೆಟ್ಟ ರೀತಿಯಲ್ಲಿ ಕೂಡ ಹೊಂದಾಣಿಕೆ ಆಗುತ್ತದೆ. நீங்கள் பிரசங்கியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்திற்கு வருவீர்கள் என்று சொன்னால், ನೀವು ಪ್ರಸಂಗಿಯ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ 4ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ அங்கே சொல்லப்பட்டிருக்கிற உறவை குறித்து நாம் வாசிக்க முடியும். ಅಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿರುವ ಒಂದು ಸಂಬಂಧದ ಬಗ್ಗೆ ನಾವು ಓದಲು ಸಾಧ್ಯವಾಗುತ್ತದೆ. 9வது வசனத்தை பாருங்கள். பிரசங்கி 4ஆம் அதிகாரம் 9வது வசனம். ಪ್ರಸಂಗಿ 4ನೇ ಅಧ್ಯಾಯ 9ನೇ ವಾಕ್ಯ. ஒண்டியாய் இருப்பதிலும் இருவர் கூடி இருப்பது நலம், அவர்களுடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல பலன் உண்டாகும். ಒಬ್ಬನಿಗಿಂತ ಇಬ್ಬರು ಲೇಸು, ಅವರ ಪ್ರಯಾಸಕ್ಕೆ ಒಳ್ಳೆಯ ಲಾಭ. ஒண்டியாக ஒரு மனிதனால் வாழ முடியாது. ಒಬ್ಬನಾಗಿ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನು ಜೀವಿಸಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. இது சாத்தியமில்லாத ஒரு காரியம். ಅದು ಸಾಧ್ಯವಿಲ್ಲದ ಒಂದು ಕಾರ್ಯ. ஒருவன் வாழ வேண்டும் என்று சொன்னால் ಒಬ್ಬನು ಜೀವಿಸಬೇಕಾದರೆ இன்னொருவருடைய உதவி தேவை. ಇನ್ನೊಬ್ಬರ ಸಹಾಯ ಬೇಕು. ஒருத்தர் பஸ்ல போகணும் அப்படின்னு சொன்னாலும் கூட இன்னொருவருடைய உதவி தேவை. ಒಬ್ಬರು ಬಸ್ಸಲ್ಲಿ ಪ್ರಯಾಣ ಮಾಡಬೇಕಾದ್ರೂ ಕೂಡ ಇನ್ನೊಬ್ಬರ ಸಹಾಯ ಬೇಕು. ஒரு கடைக்கு போறோம், அவங்க நமக்கு உதவி செய்றாங்க ஒரு சாப்பாடு சாப்பிடுறதுக்கு. ಒಂದು ಅಂಗಡಿಗೆ ಹೋಗುತ್ತೇವೆ, ಅವರು ನಾವು ಆಹಾರ ತಿನ್ನೋದಕ್ಕೆ ಕೂಡ ಸಹಾಯ ಮಾಡುತ್ತಾರೆ. நம்மளுடைய வாழ்விலே ಅನೇಕ உறவுகள் வந்து போகிறது. ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಅನೇಕ ಸಂಬಂಧಗಳು ಬಂದು ಹೋಗುತ್ತವೆ. வேத வசனம் அதைத்தான் சொல்லுகிறது. ಸತ್ಯವಾಕ್ಯ ಅದನ್ನೇ ತಿಳಿಸುತ್ತದೆ. ஒண்டியாய் இருப்பதிலும் இருவர் கூடி இருப்பது நலம். ಒಬ್ಬನಿಗಿಂತ ಇಬ್ಬರು ಲೇಸು. இப்ப இந்த உறவை குறித்து பேசுகிற பொழுது இந்த வசனம் சில நேரங்களிலே கணவன் மனைவியினுடைய உறவுக்கு ஒப்பிடப்படும். ಈ ಸಂಬಂಧಗಳ ಬಗ್ಗೆ ಮಾತನಾಡುವಾಗ ಈ ವಾಕ್ಯವು ಕೆಲವೊಂದು ಸಾರಿ ಗಂಡ ಹೆಂಡತಿಗೂ ಕೂಡ ಹೊಂದಾಣಿಕೆ ஒரு ಆಗುತ್ತದೆ. ஆணாக ஒரு பெண்ணாக தனியாக இருக்க முடியாது, ஆகவே இரண்டு பேர் கூடி இருப்பது நலம் அல்லது இரண்டு பேர் திருமணமாகிக் கொள்வது நலம் என்று சொல்லி பிரசங்கிக்கிறதை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ಗಂಡಾಗಲಿ ಹೆಣ್ಣಾಗಲಿ ಏಕಾಂತರಾಗಿರೋದು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ, ಇಬ್ಬರಾಗಿ ಇರೋದು ಸಾಧ್ಯ ಎಂಬುದಾಗಿ ಪ್ರಸಂಗ ಮಾಡೋದನ್ನು ಕೇಳಿದ್ದೇವೆ. அதுவும் உண்மைதான். ಅದು ಕೂಡ ನಿಜವೇ. ஆனால் அப்படிப்பட்ட உறவுகளுக்கும் அப்பாற்பட்ட உறவுகள் அநேகம் நமக்கு இருக்கிறது. ಆ ರೀತಿಯಾದ ಸಂಬಂಧಕ್ಕಿಂತ ಬೇರೆ ಸಂಬಂಧಗಳು ನಮಗೆ ಅನೇಕವಿದೆ. ஆனால் இந்த உறவுகளினாலே நமக்கு நல்ல பிரயாசம் உண்டாகிறது. ಈ ಸಂಬಂಧಗಳಿಂದ ನಮಗೆ ಒಳ್ಳೆಯ ಪ್ರಯಾಸಗಳು ಉಂಟಾಗುತ್ತದೆ. அதற்கு பின்பாக வரக்கூடிய வார்த்தைகளை பாருங்கள். ಅದರ ನಂತರ ಬರುವಂತ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಗಮನಿಸಿ. ஒருவன் விழுந்தால் அவன் உடனாளி அவனை தூக்கி விடுகிறான். ಒಬ್ಬನು ಬಿದ್ದರೆ ಇನ್ನೊಬ್ಬನು ಎತ್ತುವನು. இப்ப இந்த உறவுகளின் மூலமாக நல்ல பிரயாசம் உண்டாகும், நல்ல பலன் உண்டாகும். ಈ ಸಂಬಂಧಗಳಿಂದ ಒಳ್ಳೆಯ ಪ್ರಯಾಸವೂ ಒಳ್ಳೆಯ ಬಲವೂ ಉಂಟಾಗುತ್ತದೆ. ஆனால் இந்த உறவுகளின் மூலமாக இன்னொரு நன்மையும் நடைபெறுகிறது. ಈ ಸಂಬಂಧಗಳಿಂದ ಇನ್ನೊಂದು ಒಳ್ಳೆಯದು ಕೂಡ ನಡೆಯುತ್ತದೆ. ஒருவன் கீழே விழுந்துட்டானா அவனை தூக்கி விடுகிறதற்கு இன்னொருவர் வேண்டும். ನೋಡಿ, ಒಬ್ಬನು ಕೆಳಗೆ ಬಿದ್ದರೆ ಆತನನ್ನು ಎತ್ತೋದಕ್ಕೆ ಇನ್ನೊಬ್ಬನು ಬೇಕು. அங்க நீங்க வேத வசனத்தை பாத்தீங்கன்னா ஒண்டியா இருந்து விழுகிறவனுக்கு ஐயோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ಅಲ್ಲಿ ವಾಕ್ಯವನ್ನು ಗಮನಿಸಿದರೆ ಒಬ್ಬನೇ ಬಿದ್ದರೆ ಆತನನ್ನು ಎತ್ತೋದಕ್ಕೆ ಯಾರು ಇಲ್ಲ, அவனை தூக்கி விடுகிறதற்கு யாரும் இல்லையே, ಆತನನ್ನು ಎತ್ತುವುದಕ್ಕೆ ಯಾರು ಇಲ್ಲವಲ್ಲ. இப்ப நல்ல கவனிங்க, உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் நாம அனுபவித்திருக்கக்கூடிய ஒரு காரியம் என்னன்னு சொன்னா, ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ, ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲೂ ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲೂ ನಾವು ಅನುಭವಿಸಿರುವ ಕಾರ್ಯ ಏನೆಂದರೆ, நாம மோசமான நிலைகளிலே கடந்து போகிற பொழுது, நம்ம விழுந்து போகிற நிலைகளிலே கடந்து போகிற பொழுது, ನಾವು ಮೋಸವಾದ ಸಮಯಗಳಲ್ಲಿ ಬಿದ್ದು ಹೋಗುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಹಾದು ಹೋಗುವಾಗ அநேகர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? ಅನೇಕರು ಆಡುವಂತ ಮಾತು ಏನು ಗೊತ್ತಾ? என்கிட்ட பணம் இருந்துச்சு, ನನ್ನ ಹತ್ರ ಹಣವಿತ್ತು,
ಇತ್ತು, எனக்கிட்ட பொருளாதாரம் இருந்துச்சு, ನನ್ನ ಹತ್ರ ಆರ್ಥಿಕ ವಿಷಯವಿತ್ತು, நல்ல வேலை இருந்துச்சு, ಒಳ್ಳೆಯ ಕೆಲಸವಿತ್ತು, அப்பெல்லாம் எனக்கிட்ட நண்பர்கள் இருந்தாங்க. ಆಗೆಲ್ಲ ನನ್ನ ಬಳಿ ಸ್ನೇಹಿತರು ஆனா நான் மோசமான ஒரு நிலைக்கு போகிற பொழுது, ಆದ್ರೆ ನಾನು ಒಂದು ಮೋಸದ ಪರಿಸ್ಥಿತಿಗೆ ಹೋದಾಗ, எல்லாம் எனக்கு லாஸ் ஆன பிற்பாடு, ಎಲ್ಲವೂ ನನಗೆ ನಷ್ಟವಾದ ನಂತರ, நான் விழுந்து போன நிலையில இருக்கிற பொழுது, ನಾನು ಬಿದ್ದು ಹೋದಂತ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಇದ್ದಾಗ என்னை தூக்கி விடுகிறதற்கு யாருமே இல்ல, ನನ್ನನ್ನು ಎತ್ತಿ ಬಿಡೋದಕ್ಕೆ ಯಾರು ಇಲ್ಲ, எல்லாரும் என்னை விட்டு போயிட்டாங்க ಎಲ್ಲರೂ ನನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋದರು அப்படின்னு அநேகர் சொல்லுகிறதை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ಹಾಗಂತ ಅನೇಕರು ತಿಳಿಸುವುದನ್ನು ಕೇಳಿರುತ್ತೇವೆ. அதற்கு காரணம் என்ன? ಅದಕ್ಕೆ ಕಾರಣ ಏನು? நம்மை சுற்றி இருந்த நண்பர்கள் எல்லாம் ஏதோ ஒரு நன்மைக்காக, லாபத்திற்காக நம்மோடு கூட இருந்திருக்கிறார்கள். ನಮ್ಮ ಸುತ್ತಲೂ ಇದ್ದಂತ ಸ್ನೇಹಿತರು ಎಲ್ಲರೂ ಯಾವುದೋ ಒಂದು ಒಳ್ಳೆಯ ವಿಷಯಕ್ಕಾಗಲಿ ಲಾಭಕ್ಕಾಗಲಿ ಮಾತ್ರ ಇದ್ದರು. நீங்கள் தூர தேசத்திற்கு போன அந்த கெட்ட மகனை குறித்து உங்களுக்கு தெரியும். ದೂರದ ದೇಶಕ್ಕೆ ಹೋದಂತ ಕೆಟ್ಟ ಕುಮಾರನ ಬಗ್ಗೆ ನಿಮಗೆ ತಿಳಿದಿದೆ. அவனிடத்துல செல்வங்கள் இருந்த பொழுது அவனுடைய நண்பர்கள் அவனோடு கூட இருந்தார்கள். ಆತನ ಹತ್ರ ಐಶ್ವರ್ಯವಿದ್ದಾಗ ಆತನ ಸ್ನೇಹಿತರು ಆತನ ಜೊತೆಯಲ್ಲಿ ಇದ್ದರು. ஆனால் பஞ்சம் வந்த பொழுது அவனுடைய செல்வங்கள் எல்லாம் கரைந்து போன பிற்பாடு, ಆದರೆ ಆತನಿಗೆ ಬರ ಬಂದಾಗ ಆತನ ಆರ್ಥಿಕ ಎಲ್ಲವೂ ಕಳೆದು ಹೋದ ನಂತರ அவன் ஒரே மனிதனாக, ஒண்டியான மனிதனாக அவன் மாறிவிட்டான். ಆತನು ಏಕಾಂತನಾಗಿ ಒಬ್ಬನೇ ಇದ್ದನು. அவனுக்கு உதவுகிறதற்கு, அவனை தூக்கி விடுகிறதற்கு யாருமே இல்லாமல் இருந்தார்கள். ಆತನಿಗೆ ಸಹಾಯ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಲಿ ಎತ್ತುವುದಕ್ಕಾಗಲಿ ಯಾರು ಇರಲಿಲ್ಲ. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் சில நேரங்களில் இப்படிப்பட்ட அனுபவத்தில் நாம் கடந்து செல்லுகிறோம். ಇವತ್ತು ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲೂ ಕೂಡ ಈ ಪ್ರಕಾರದ ಅನುಭವದಲ್ಲಿ ಹಾದು ಹೋಗುತ್ತೇವೆ. நீங்கள் முதலாம் சங்கீதத்தில் வாசிக்கிற பொழுது, ನೀವು ಕೀರ್ತನೆ 1ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಓದುವಾಗ சங்கீதக்காரன் இவ்விதமாக மிக அழகாக சொல்லுகிறார். ಕೀರ್ತನೆಗಾರನು ಈ ಪ್ರಕಾರ ಬಹಳ ಸುಂದರವಾಗಿ ವಿವರಿಸುತ್ತಾನೆ. முதல் வசனத்திலிருந்து பாருங்கள். ಮೊದಲನೇ ವಾಕ್ಯದಿಂದ ಗಮನಿಸಿ. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் இரு. ದುಷ್ಟರ ಆಲೋಚನೆಯಂತೆ ನಡೆಯದೆ, ಪಾಪಾತ್ಮರ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಿಂತುಕೊಳ್ಳದೆ, ಧರ್ಮ ನಿಂದಕರೊಡನೆ ಕೂತುಕೊಳ್ಳದೆ ಎಂಬುದಾಗಿದೆ. வசனத்தை பாருங்கள். ಇಲ್ಲಿ ತಿಳಿಸಲ್ಪಟ್ಟಿರುವ ವಾಕ್ಯವನ್ನು ಗಮನಿಸಿ. துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாதே, அது ஒரு உறவு. ದುಷ್ಟರ ಆಲೋಚನೆಯಂತೆ ನಡೆಯದೆ, ಇದು ಒಂದು ಸಂಬಂಧ. இப்ப துன்மார்க்கர்கள் சில பேர் ஒரு கேட்டகரி இருக்கிறாங்க பாருங்க. ದುಷ್ಟರು ಒಂದು ಪ್ರಕಾರದವರು ಇದ್ದಾರೆ ನೋಡಿ. அவங்க ஆலோசனை கொடுக்கறாங்க, ಅವರು ಆಲೋಚನೆ ಕೊಡುತ್ತಾರೆ. சங்கீதக்காரர் சொல்லுகிறாரு, இப்படிப்பட்டவர்களுடைய ஆலோசனையில நடக்காத. ಕೀರ್ತನೆಗಾರನು ಈಗ ಅನ್ನುತ್ತಾನೆ, ಈ ಪ್ರಕಾರದವರ ಆಲೋಚನೆಯಲ್ಲಿ ನಡೆಯದೆ, பாவிகளுடைய வழியில் நில்லாதே, ಪಾಪಾತ್ಮರ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಿಂತುಕೊಳ್ಳದೆ, பரியாசக்காரர்கள் உட்காரும் இடத்தில் உட்காராதே, ಧರ್ಮ ನಿಂದಕರೊಡನೆ ಕೂತುಕೊಳ್ಳದೆ. இப்படிப்பட்ட மனிதன் யாராக இருக்க முடியும் சொன்னா, ಈ ಪ್ರಕಾರದ ಮನುಷ್ಯರು ಯಾರಾಗಿರಲು ಸಾಧ್ಯ ಅಂದರೆ ஆசீர்வதிக்கப்படுகிற மனிதன், ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಡುವ ಮನುಷ್ಯನು. இப்ப உங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் தேவைன்னு சொன்னா, ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಆಶೀರ್ವಾದ ಬೇಕೆಂದರೆ துன்மார்க்கர்கள் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்க கூடாது, ದುಷ್ಟರು ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಇರಬಾರದು, பாவிகள் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்க கூடாது, ಪಾಪಾತ್ಮರು ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಇರಬಾರದು, பரியாசக்காரர்கள் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்க கூடாது, ಧರ್ಮ ನಿಂದಕರು ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಇರಬಾರದು. இப்படிப்பட்ட சம்பந்தத்தில் இருக்கிற பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் வராது. ಈ ಪ್ರಕಾರದ ಸಂಬಂಧದಲ್ಲಿ ಇರುವಾಗ ನಮ್ಮ ಜೀವಿತಕ್ಕೆ ಆಶೀರ್ವಾದ ಬರೋದಿಲ್ಲ. காரணம், இவர்கள் ஆசீர்வாதத்திற்கு தடையாகவே இருப்பார்கள். ಕಾರಣ ಇವರುಗಳು ಆಶೀರ್ವಾದಕ್ಕೆ ತಡೆಯಾಗಿ ಇರುತ್ತಾರೆ. அநேகர் தங்களுடைய வாழ்க்கையில முன்னேறாததற்கு காரணம் என்ன தெரியுமா? ಅನೇಕರು ಅವರ ಜೀವಿತದಲ್ಲಿ ಏಳಿಗೆ ಕಾಣದೇ ಇರೋದಲು ಸಾಧ್ಯವೇ? தங்களுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் பிரச்சனையா இருக்குன்றத கொஞ்சம் உட்கார்ந்து யோசிக்க மாட்டாங்க. ಅವರ ಜೀವಿತದಲ್ಲಿ ಏನೆಲ್ಲ ಸಮಸ್ಯೆ ಎಂಬುದನ್ನು ಕುಳಿತು ಆಲೋಚನೆ ಮಾಡೋದಿಲ್ಲ. நான் சம்பாதிக்கிறேன், ನಾನು ಸಂಪಾದಿಸ್ತೇನೆ, ஆனா என்னுடைய பணம் எங்கேயோ போயிருது. ಆದ್ರೆ ನನ್ನ ಹಣವು ಎಲ್ಲೋ ವೆಚ್ಚವಾಗುತ್ತದೆ. எல்லாருக்கும் இருக்கிறது போல எனக்கு 24 மணி நேரம் இருக்கு. ಎಲ್ಲರಿಗೂ ಇರುವ ಪ್ರಕಾರ ನನಗೂ 24 ಗಂಟೆ ಇದೆ. ஆனால் அந்த நேரத்தை நான் சரியான விதத்தில் முதலீடு செய்ய முடியவில்லை. ಆದ್ರೆ ನನ್ನಿಂದ ಆ ಸಮಯವನ್ನು ಸರಿಯಾದ ಒಂದು ಕಡೆ ಆದಾಯ ಮಾಡಲು ಸಾಧ್ಯವಾಗುತ್ತಿಲ್ಲ. என்கிட்ட ஸ்கில்ஸ் இருக்கு, என்கிட்ட திறமை இருக்கு, எல்லா தகுதிகளும் திராணிகளும் இருக்கிறது. ನನ್ನ ಬಳಿ ಎಲ್ಲಾ ತಾಲಂತು ಎಲ್ಲಾ ವಿಷಯಗಳು ಇದೆ. ஆனால் சரியான இடத்தில் அதை உபயோகப்படுத்த முடியவில்லை. ಆದರೆ ನನ್ನಿಂದ ಅದನ್ನು ಸರಿಯಾದ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಉಪಯೋಗ ಪಡಿಸಲು நான் ಸಾಧ್ಯವಾಗುತ್ತಿಲ್ಲ. உங்களுக்கு சொல்லுவேன், கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ಒಂದು ವಿಷಯ ತಿಳಿಸುತ್ತೇನೆ ಕರ್ತನಲ್ಲಿ ಪ್ರಿಯರೇ, உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படவும், ನಿಮ್ಮ ಜೀವಿತ ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಡಲು, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் முன்னேறுகிறதற்கும், ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ನೀವು ಮುಂದೆ ಸಾಗೋದಕ್ಕೂ உங்களுடைய உறவுகளை சற்று ஆராய்ந்து பாருங்கள். ನಿಮ್ಮ ಸಂಬಂಧಗಳನ್ನು ಸ್ವಲ್ಪ ಪರೀಕ್ಷಿಸಿ ನೋಡಿ. காரணம், இந்த உறவுகளின் மூலமாக ಕಾರಣ ಈ ಸಂಬಂಧಗಳಿಂದ நமக்கு ஆலோசனைகள் வருகிறது. ನಮಗೆ ಆಲೋಚನೆಗಳು ಬರುತ್ತದೆ. இந்த உறவுகளின்
உறவுகளின் மூலமாக நாம வழிநடத்தப்படுகிறோம், நமக்கு கைடன்ஸ் கொடுக்கப்படுகிறது. ಈ ಸಂಬಂಧಗಳಿಂದ ನಾವು ದಾರಿ ನಡೆಸಲ್ಪಡುತ್ತೇವೆ, ಹೇಗೆ ಹೋಗಬೇಕೆಂಬುದನ್ನು ತಿಳಿಸುತ್ತಾರೆ. இந்த உறவுகளின் மூலமாக நமக்கு சந்தோஷம் வருகிறது, சமாதானம் வருகிறது, நம்மளுடைய வாழ்க்கையிலே ஒரு சுபிட்சம் வருகிறது. ಈ ಸಂಬಂಧಗಳಿಂದ ನಮಗೆ ಸಂತೋಷ ಸಮಾಧಾನ ಉಂಟಾಗುತ್ತದೆ, ಒಂದು ಸುಭಿಕ್ಷೆಯೂ ಉಂಟಾಗುತ್ತದೆ. இந்த உறவுகள் தான் நம்மளுடைய வாழ்க்கையில நல்ல மெமரிஸ், நல்ல யோசனைகளை கொடுக்கிறது. ಈ ಸಂಬಂಧಗಳೇ ನಮ್ಮ ಜೀವಿತಕ್ಕೆ ಒಳ್ಳೆಯ ಯೋಚನೆಗಳನ್ನು ಕೊಡುತ್ತದೆ. ஆனால் இந்த உறவு சரியான உறவாக இல்லைன்னு சொன்னா, ಆದರೆ ಈ ಸಂಬಂಧಗಳು ಸರಿಯಾಗಿ ಇಲ್ಲ ಅಂದರೆ இந்த உறவுகளின் மூலமாக நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கிற சிரிப்பு போயிடும், சமாதானம் போயிடும், நிம்மதி போயிடும், தூக்கம் போயிடும். ಈ ಸಂಬಂಧಗಳಿಂದ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಇದ್ದಂತ ಸಂತೋಷ, ಸಮಾಧಾನ, ನಗುವಿಕೆ ಎಲ್ಲ ಹೊರಟು ಹೋಗುತ್ತದೆ. சில உறவுகளின் மூலமாக தங்களுடைய பிசினஸையே நஷ்டப்படுத்தி கொண்டவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. ಕೆಲವೊಂದು ಸಂಬಂಧಗಳಿಂದ ಅವರ ವ್ಯಾಪಾರವನ್ನೇ ನಷ್ಟ ಮಾಡಿಕೊಂಡವರು ಅನೇಕರಿದ್ದಾರೆ. சில உறவுகள் அவருடைய வாழ்க்கையில வருகிற பொழுது அவருடைய குடும்பம் உடைந்து போகிறது. ಕೆಲವೊಂದು ಸಂಬಂಧಗಳು ಅವರ ಜೀವಿತದಲ್ಲಿ ಬಂದಾಗ ಅವರ ಕುಟುಂಬಗಳು ಒಡೆದು ಹೋಗುತ್ತದೆ. சில உறவுகள் அவருடைய வாழ்க்கையில வருகிற பொழுது அவருடைய பணத்தை எல்லாம் அந்த உறவு சாப்பிடுது. ಕೆಲವೊಂದು ಸಂಬಂಧಗಳು ಅವರ ಜೀವಿತದಲ್ಲಿ ಬಂದಾಗ ಅವರ ಹಣ ಎಲ್ಲ ಅದನ್ನು ತಿನ್ನುತ್ತದೆ. சில உறவுகள் அவருடைய வாழ்க்கையில வருகிற பொழுது கணவன் மனைவிக்குள்ள சண்டை வந்துருது. ಕೆಲವೊಂದು ಸಂಬಂಧಗಳು ಅವರ ಜೀವಿತದಲ್ಲಿ ಬಂದಾಗ ಗಂಡ ಹೆಂಡತಿಯ ಒಳಗೆ ಜಗಳ ಉಂಟಾಗುತ್ತದೆ. அநேகர் சொல்லுவாங்க நல்லதாங்க இருந்தாரு, ஏன் அவர் இப்படி ஆயிட்டாருன்னு தெரியல. ಅನೇಕರು ತಿಳಿಸುತ್ತಾರೆ ಇವರು ಚೆನ್ನಾಗಿ ಇದ್ದರು, ಆದ್ರೆ ಯಾಕೆ ಹೀಗಾದ್ರು ಅಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ. இந்த சகோதரி நல்லா தான் இருந்தாங்க, நான் அவங்களுடைய கேரக்டர் மாறிடுச்சு. ಈ ಸಹೋದರಿ ಚೆನ್ನಾಗಿ ಇದ್ದರು, ಆದ್ರೆ ಅವರ ಅಭ್ಯಾಸಗಳು ಬದಲಾಗಿದೆ. அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, ಅದಕ್ಕೆ ಕಾರಣ ಏನಂದರೆ யாரோ ஒருவர் ஒருவேளை நல்ல ஆலோசனை கொடுத்திருப்பாங்க, இல்ல கெட்ட ஆலோசனை கொடுத்திருப்பாங்க. ಯಾರೋ ಒಬ್ಬರು ಅವರಿಗೆ ಒಳ್ಳೆಯ ಆಲೋಚನೆ ಕೊಟ್ಟಿರುತ್ತಾರೆ ಅಥವಾ ಕೆಟ್ಟ ಆಲೋಚನೆ ಕೊಟ್ಟಿರುತ್ತಾರೆ. உங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான உறவுகளை நீங்கள் அனுமதிக்கிறீர்கள்? ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಯಾವ ಪ್ರಕಾರದ ಸಂಬಂಧಗಳಿಗೆ ನೀವು ಅವಕಾಶ ಕೊಡುತ್ತೀರಾ? எந்த வகையான ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு இருக்கிறது? நண்பர்கள் இருக்கிறார்கள். ಯಾವ ಪ್ರಕಾರದ ಸ್ನೇಹಿತರು ನಿಮಗೆ ಇದ್ದಾರೆ? தேவனுடைய வார்த்தையை, தேவனை கனப்படுத்தக்கூடிய உறவுகள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதா? ದೇವರನ್ನು, ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಘನಪಡಿಸುವಂತ ಸಂಬಂಧಗಳು ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಇದೆಯಾ? அல்லது உலக பிரகாரமான உறவுகள் உங்களுக்கு இருக்கிறதா? ಅಥವಾ ಲೋಕ ಪ್ರಕಾರದ ಸಂಬಂಧಗಳು ನಿಮಗೆ ಇದೆಯಾ? இப்ப நான் இன்னும் ஒரு மிக முக்கியமான ஒரு படிக்கு உங்களை நான் எடுத்துக்கொண்டு போகிறேன். ನಾನು ಇನ್ನೊಂದು ಬಹಳ ಮುಖ್ಯವಾದ ಹಂತಕ್ಕೆ ನಿಮ್ಮನ್ನು ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗುತ್ತೇನೆ. நன்றாய் கவனியுங்கள். ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. ஆதாமும் ஏவாளும் ஏதேன் தோட்டத்தில் இருந்த பொழுது ಆದಾಮ್ ಹವ್ವಳು ಏದೇನ್ ತೋಟದಲ್ಲಿ ಇದ್ದಾಗ அவர்களுக்கும் தேவனுக்கும் ஒரு உறவு இருந்தது. ಅವರಿಗೂ ದೇವರಿಗೂ ಒಂದು ಸಂಬಂಧ ಇತ್ತು. ஆனால் இன்னொரு இன்ட்ரூடர் ஒருத்தர் உள்ள ஒரு திருடன் வர மாதிரி ஒருத்தன் உள்ள வந்தான். ಆದ್ರೆ ಇನ್ನೊಂದು ಪರಿಚಯಕನು ಕಳ್ಳನ ಹಾಗೆ ಒಳಗೆ ಬಂದನು. அவனை இன்ட்ரூடர்னு சொல்ல அனுமதியே இல்லாம உள்ள வந்தவன். ಅನುಮತಿನೇ ಇಲ್ಲದೆ ಒಳಗೆ ಬಂದವನಂತ ತಿಳಿಸಬಹುದು. இப்ப ஆதாமும் ஏவாளும் அவனுக்கு கதவை திறந்து கொடுத்தாங்க. ಆದಾಮ್ ಅವಳು ಆತನಿಗೆ ಬಾಗಿಲನ್ನು ತೆರೆದುಕೊಟ್ಟರು. இப்ப சாத்தானோடு ஒரு உறவு வளருகிறது. ಈಗ ಸೈತಾನನ ಜೊತೆ ಒಂದು ಸಂಬಂಧ ಹುಟ್ಟುತ್ತದೆ. இப்ப அவன் என்ன சொன்னா, ಆತನು ಏನು ಹೇಳಿದನು? தேவன் இப்படி எல்லாம் உங்களுக்கு சொன்னாரா அப்படின்னு சொல்லி அவன் கேக்குறான். ದೇವರು ಇದನ್ನೆಲ್ಲ ನಿಮಗೆ ತಿಳಿಸಿದರಾ ಅಂತ ಆತನು ಕೇಳಿದನು. ஆமா அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. ಹೌದು ಅಂತ ಅವರು ತಿಳಿಸಿದರು. ஆனா அவன் என்ன ஆலோசனை கொடுத்தான்? ಆದರೆ ಆತನ ಆಲೋಚನೆ ಏನಾಗಿತ್ತು? நீங்க சாப்பிட்டா உங்களுடைய கண்கள் திறக்கப்படும், ನೀವು ಇದನ್ನು ತಿಂದರೆ ನಿಮ್ಮ ಕಣ್ಣುಗಳು நீங்கள் ತೆರೆಯಲ್ಪಡುತ್ತವೆ, தேவர்களை போல மாறுவீர்கள், ನೀವುಗಳು ದೇವರಾಗಿ அது ಬದಲಾಗುತ್ತೀರಾ, தேவனுக்கே தெரியும் அப்படின்னு சொன்னான். ಅದು ದೇವರಿಗೆ ಗೊತ್ತು ಅಂತ ಹೇಳಿದನು. இப்ப நல்லா கவனிங்க, நல்லா இருந்த இவர்களுடைய வாழ்க்கை திசை மாறுகிறதற்கு காரணம் என்னன்னு சொன்னா, ஒரு பொய்க்கு அவர்கள் இடம் கொடுத்தார்கள். ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. ಚೆನ್ನಾಗಿದ್ದಂತ ಇವರು ಜೀವಿತದಲ್ಲಿ ಒಂದು ಬದಲಾವಣೆ ನೋಡೋದಕ್ಕೆ ಕಾರಣ ಏನಂದ್ರೆ ಒಂದು ಸುಳ್ಳಿಗೆ ಅವಕಾಶ ಕೊಟ್ಟರು. அவர்கள் யாருக்கு கதவை திறந்து கொடுத்தார்கள்? ಅವರು ಯಾರಿಗೆ ಬಾಗಿಲನ್ನು ತೆರೆದುಕೊಟ್ಟರು? பிசாசுக்கு கதவை திறந்து கொடுத்தார்கள். ಸೈತಾನನಿಗೆ ಬಾಗಿಲು ತೆರೆದರು. பிசாசின் ஆலோசனைக்கு கதவை திறந்து கொடுத்தார்கள். ಸೈತಾನನ ಆಲೋಚನೆಗಳಿಗೆ ಬಾಗಿಲು அவருடைய ತೆರೆದರು. வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய நஷ்டம் உண்டானது. ಅವರ ಜೀವಿತದಲ್ಲಿ ಒಂದು ದೊಡ್ಡ ನಷ್ಟ ಉಂಟಾಯಿತು. இன்றைக்கு நான் உங்களிடத்தில் கேட்கிறேன், ಇವತ್ತು ನಾನು ನಿಮ್ಮ ಬಳಿ ಕೇಳುತ್ತೇನೆ, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எவ்விதமான உறவுக்கு கதவை திறந்து கொடுத்திருக்கிறீர்கள்? ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಯಾವ ಪ್ರಕಾರದ ಸಂಬಂಧಕ್ಕೆ ನೀವು ಸ್ಥಳವನ್ನು நான் ತೆರೆದುಕೊಟ್ಟಿದ್ದೀರಾ? இப்படி சொல்ல விரும்புகிறேன், ನಾನು ಹೀಗೆ ಹೇಳಲು ಬಯಸುತ್ತೇನೆ. சில உறவுகள் கர்த்தரால் அனுப்பப்பட்டது. ಕೆಲವೊಂದು ಸಂಬಂಧಗಳು ಕರ್ತನಿಂದ ಉಂಟಾದದ್ದು. நன்றாய் கவனிங்கள், சில உறவுகள் பிசாசாலே அனுப்பப்படுகிறது. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. ಕೆಲವೊಂದು ಸಂಬಂಧಗಳು ಸೈತಾನನಿಂದ ಕಳಿಸಲ್ಪಟ್ಟವು. என்ன பாஸ்டர் நீங்க இப்படி சொல்றீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். ಏನ್ ಪಾಸ್ಟರ್ ಹೀಗೆ ತಿಳಿಸ್ತೀರಾ ಅಂತ ಕೇಳಬಹುದು. நன்றாய் கவனிங்கள், நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. ಒಂದನ್ನು ತಿಳಿಸುತ್ತೇನೆ. எப்படி தேவன் இந்த உலகத்தை ஆளுவது உண்மையோ, ಹೇಗೆ ದೇವರು ಈ ಲೋಕವನ್ನು ಆಳುವುದು ನಿಜವೋ, இதுல ஒரு சின்ன
ஆளுகை பிசாசுக்கும் இருக்குது. ಇದರಲ್ಲಿ ಒಂದು ಚಿಕ್ಕ ಆಳ್ವಿಕೆ ಸೈತಾನಿಗೂ ಉಂಟು. அவன் தீமையின் மூலமாக இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறான். ಆತನು ಕೆಟ್ಟದರ ಮೂಲಕ ಈ ಲೋಕವನ್ನು ಆಳುತ್ತಿದ್ದಾನೆ. இந்த உலகத்தில் அநேக தீமைகள் இருக்கிறது. ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಅನೇಕ ಕೆಟ್ಟವುಗಳು ಇದೆ. அதே போல பரிசுத்தம் இல்லாத உறவுகள் இந்த உலகத்தில் இருக்கிறது. ಅದೇ ಪ್ರಕಾರ ಪರಿಶುದ್ಧತೆ ಇಲ್ಲದ ಸಂಬಂಧಗಳು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಉಂಟು. நீங்கள் அப்படிப்பட்ட உறவுக்கு இடம் கொடுக்கிற பொழுது ನೀವು ಆ ಪ್ರಕಾರದ ಸಂಬಂಧಗಳಿಗೆ ಅವಕಾಶ ಕೊಡುವಾಗ பிசாசு வந்து என்ன செய்யறானா, களைகளை நம்மளுடைய வாழ்க்கையில் விதைக்கிறான். ಸೈತಾನನು ಬಂದು ಏನು ಮಾಡುತ್ತಾನಂದ್ರೆ ಕಳೆಗಳನ್ನು ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಬಿತ್ತುತ್ತಾನೆ. அவனுடைய ஜனங்களின் மூலமாக தீமையான காரியங்களை நம்மில் விதைக்கிறான். ಆತನ ಜನರ ಮುಖಾಂತರ ಕೆಟ್ಟ ವಿಷಯಗಳನ್ನು ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಆತನು ನುಣುಕಿಸುತ್ತಾನೆ. அப்ப என்ன நடக்குது பாருங்க. ಆಗ ಏನು ನಡೆಯುತ್ತದೆ ಗಮನಿಸಿ. அவர்கள் துன்மார்க்கர்களாக இருக்கிறார்கள், ಅವರುಗಳು ದುಷ್ಟರಾಗಿದ್ದಾರೆ, பாவிகளாக இருக்கிறார்கள், ಪಾಪಿಗಳಾಗಿ ಇರುತ್ತಾರೆ, அக்கிரமக்காரர்களாக இருக்கிறார்கள், ಅಕ್ರಮ ವಿಷಯಗಳನ್ನು ನಡೆಸುವವರಾಗಿರುತ್ತಾರೆ, பரியாசம் பண்ணுகிறார்கள், ಅವರು ನಿಂದಕರಾಗಿರುತ್ತಾರೆ, அவர்கள் தேவனுடைய வார்த்தைகளை நம்புவது கிடையாது, ಅವರು ದೇವರ ವಾಕ್ಯಗಳನ್ನು ನಂಬುವುದಿಲ್ಲ, தேவனுக்கு பயப்படுவது கிடையாது, ದೇವರಿಗೆ ಭಯ ಪಡುವುದಿಲ್ಲ, நல்ல மார்க்கத்தில் நடப்பது கிடையாது, ಒಳ್ಳೆಯ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಡೆಯೋದಿಲ್ಲ. அவங்க என்ன செய்யறாங்கன்னா நம்மை தீமையான வழிகளிலே நடத்துகிறதற்கு முயற்சி செய்கிறார்கள். ಅವರು ಏನು ಮಾಡುತ್ತಾರೆ ಅಂದ್ರೆ ನಮ್ಮನ್ನು ಕೆಟ್ಟ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಡೆಸುವುದಕ್ಕೆ ಪ್ರಯತ್ನಿಸುತ್ತಾರೆ. ஆகவே நன்றாய் கவனியுங்கள். ಅದಾದ್ರಿಂದ ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. என்னுடைய வாழ்க்கையிலே ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ என்னை கட்டும்படியாக இருக்கக்கூடிய உறவுகள் எது? ನನ್ನನ್ನು ಕಟ್ಟುವ ಪ್ರಕಾರ ಇರುವಂತ ಸಂಬಂಧಗಳು ಯಾವುದು? என்னை இடிக்கும்படியாக இருக்கக்கூடிய உறவுகள் எது? ನನ್ನನ್ನು ಮುರಿದು ಹಾಕುವಂತೆ ಇರುವ ಸಂಬಂಧಗಳು ಯಾವುದು? இதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஆராய்ந்து பார்க்குவது அவசியம். ಇದನ್ನು ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ನೀವು ಪರೀಕ್ಷಿಸೋದು ಬಹಳ ಮುಖ್ಯ. இந்த உறவு பாத்தீங்கன்னா சில நேரங்கள்ல மேக்னெட் மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படியே பிடிச்சுக்கும் பாருங்க. ಈ ಒಂದು ಸಂಬಂಧಗಳನ್ನು ನಾವು ನೋಡುವಾಗ ಕಾಂತಿಯ ಪ್ರಕಾರ ಒಂದನ್ನು ಒಂದನ್ನು ಹಿಡಿದುಕೊಳ್ಳುತ್ತದೆ. இது ஒருத்தர் இன்னொருவரை என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா தன் பக்கமாக இழுத்துக் கொள்ளும். ಆ ಸಂಬಂಧ ಏನು ಮಾಡುತ್ತದೆ ಅಂದ್ರೆ ಅಯಸ್ಕಾಂತದಂತೆ ಅವರನ್ನು ಅವರ ಕಡೆ ಸೆಳೆಯುತ್ತದೆ. இது நன்மையாகவும் முடியலாம் அல்லது தீமையாகவும் முடியலாம். ಅದು ಕೆಟ್ಟದಾಗಿ ಕೂಡ ಇರುತ್ತದೆ, ಒಳ್ಳೆಯದಾಗಿ ಕೂಡ ಇರುತ್ತದೆ. இன்றைக்கு நான் உங்களிடத்திலே தீமையான சில உறவுகளை குறித்து நான் பேச விரும்புகிறேன். ಇವತ್ತು ಕೂಡ ನಿಮ್ಮ ಬಳಿ ಕೆಲವೊಂದು ಕೆಟ್ಟ ಸಂಬಂಧಗಳ ಬಗ್ಗೆ ಮಾತನಾಡಲು ಬಯಸುತ್ತೇನೆ. நம்முடைய வாழ்க்கையில் இந்த தீமையான உறவுகள் நம்மை எப்படி மோசப்படுத்துகிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಈ ಕೆಟ್ಟ ಸಂಬಂಧಗಳು ಹೇಗೆ ನಮ್ಮನ್ನು ಮೋಸಗೊಳಿಸುತ್ತದೆ ಎಂಬುದನ್ನು ನೀವು ತಿಳಿಯಬೇಕು. சில உறவுகளை நான் உங்களுக்கு வேதத்திலிருந்து காட்டும்படியாக விரும்புகிறேன். ಕೆಲವೊಂದು ಸಂಬಂಧಗಳು ಸತ್ಯವೇದದಿಂದ ತೋರಿಸಲು ಬಯಸುತ್ತೇನೆ. அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரத்திற்கு வாருங்கள். ಅಪೊಸ್ತಲರ ಕೃತ್ಯಗಳು 5ನೇ ಅಧ್ಯಾಯಕ್ಕೆ ಬನ್ನಿರಿ. நான் முதல் 3 வசனங்களை நான் வாசிக்கிறேன். ನಾನು ಮೊದಲನೆಯ 3 ವಾಕ್ಯಗಳನ್ನು ಓದುತ್ತೇನೆ. அனனியா என்னும் பேருள்ள ஒருவனும் அவனுடைய மனைவியாகிய சப்பீராலும் தங்கள் காணியாட்சியை விற்றார்கள். தன் மனைவி அறிய அவன் கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? ಅನನ್ಯನೆಂಬ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನು ಸಫರೆಲೆಂಬ ತನ್ನ ಹೆಂಡತಿಯ ಸಮೇತ ಒಂದು ಭೂಮಿಯನ್ನು ಮಾರಿ ಹೆಂಡತಿಯ ಸಮ್ಮತಿಯಿಂದ ಅದರ ಕ್ರಯದಲ್ಲಿ ಒಂದು ಭಾಗವನ್ನು ಬಚ್ಚಿಟ್ಟುಕೊಂಡು ಒಂದು ಭಾಗವನ್ನು ತಂದು ಅಪೊಸ್ತಲರ ಪಾದಗಳ ಬಳಿಯಲ್ಲಿ ಇಟ್ಟನು. ಆಗ ಪೇತ್ರನು ಅನನೀಯ, ಸೈತಾನನು ನಿನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿ ತುಂಬಿಕೊಂಡದ್ದೇನು? ನೀನು ಯಾಕೆ ಆ ಹೊಲದ ಕ್ರಯದಲ್ಲಿ ಕೆಲವನ್ನು ಬಚ್ಚಿಟ್ಟುಕೊಂಡು ಪವಿತ್ರಾತ್ಮನನ್ನು ವಂಚಿಸಬೇಕೆಂದಿದ್ದಿ? இங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையிலே, ಇಲ್ಲಿ ಬರೆದಿರುವ ವಾಕ್ಯದಲ್ಲಿ கணவன் மனைவி இருவரும் ஒரு தீமையான காரியத்தை செய்கிறார்கள். ಗಂಡ ಹೆಂಡತಿ ಇಬ್ಬರು ಒಂದು ಕೆಟ್ಟ ವಿಷಯವನ್ನು ಮಾಡಿದರು. பொய் சொல்றாங்க. ಅವರು ಸುಳ್ಳು ಹೇಳಿದರು. பேதுருவினிடத்திலே வந்து இவ்வளவுதான் நாங்கள் விற்றோம் அப்படின்னு சொல்லி ஒரு பங்கை வெஞ்சித்து வைத்துக் கொண்டு இன்னொரு பங்கை கொடுக்கறாங்க. ಪೇತ್ರನ ಬಳಿ ಬಂದು ಇಷ್ಟೇ ನಾವು ಮಾರಾಟ ಮಾಡಿದ್ದೇವೆ ಅಂತ ಹೇಳಿ ಒಂದು ಭಾಗವನ್ನು ಬಚ್ಚಿಟ್ಟು ಇನ್ನೊಂದು ಭಾಗವನ್ನು ಕೊಟ್ಟರು. நல்ல கவனிங்க. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. சில உறவுகளை நம்ம வெட்டி விட்டுறலாம். ಕೆಲವೊಂದು ಸಂಬಂಧಗಳನ್ನು ನಾವು ಕತ್ತರಿಸಿ ಹಾಕಬಹುದು. ஆனால் இந்த கணவன் மனைவி உறவை நம்ம வெட்டி விட முடியாது. ಆದ್ರೆ ಈ ಗಂಡ ಹೆಂಡತಿಯ ಸಂಬಂಧವನ್ನು ಕತ್ತರಿಸಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. முதலாவது இந்த உறவை குறித்து நான் சொல்லுகிறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, ಮೊದಲನೇದಾಗಿ ಈ ಸಂಬಂಧದ ಬಗ್ಗೆ ಮಾತನಾಡಲು ಕಾರಣ சில ಏನಂದ್ರೆ, நேரங்களிலே தீமை செய்கிறதற்கு கணவன் மனைவியும் ஒரு மனதாக கிரியை செய்யலாம். ಕೆಲವೊಂದು ಸಾರಿ ಕೆಟ್ಟ ವಿಷಯ ಮಾಡೋದಕ್ಕೆ ಗಂಡ ಹೆಂಡತಿ ಕೂಡ ಒಂದಾಗಿ ಸೇರಬಹುದು. அநேக காரியங்களில நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, ಅನೇಕ ವಿಷಯಗಳಲ್ಲಿ ನೀವು ನೋಡುವಾಗ இந்த கணவன் மனைவிக்குள்ள சுயநலம் வந்துருச்சுன்னு சொன்னா, ಈ ಗಂಡ ಹೆಂಡತಿಯಲ್ಲಿ ಸ್ವಾರ್ಥ ಎಂಬುದು ಬಂದರೆ
அவங்க தீமை செய்கிறதற்கு ஒரே இருதயம் உள்ளவர்களாக மாறிவிடுகிறார்கள். ಅವರು ಕೆಟ್ಟದನ್ನು ಮಾಡೋದಕ್ಕೆ ಒಂದೇ ಹೃದಯ ಉಳ್ಳವರಾಗಿ ಇರುತ್ತಾರೆ. இப்ப நம்ம கவனிக்கணும், ಈಗ ನಾವು ಗಮನಿಸಬೇಕು, தேவனுடைய பிள்ளைகளாக வாழக்கூடிய கணவன் மனைவி உறவிலே ದೇವರ ಮಕ್ಕಳಾಗಿ ಜೀವಿಸುವಂತ ಗಂಡ ಹೆಂಡತಿಯ ಸಂಬಂಧದಲ್ಲೂ பாவம் செய்கிறதற்கும், ಪಾಪ ಮಾಡುವುದಕ್ಕೂ, திருடுகிறதற்கும், ಕಳ್ಳತನ ಮಾಡುವುದಕ್ಕೂ, பொய் சொல்லுகிறதற்கும், ಸುಳ್ಳನ್ನು ಹೇಳುವುದಕ್ಕೂ, வஞ்சிக்கிறதற்கும் ವಂಚನೆ ಮಾಡುವುದಕ್ಕೂ இருதயம் ஒருமனப்படுகிறதா என்பதை நாம் யோசிக்க வேண்டும். ಹೃದಯ ಒಂದಾಗುತ್ತದಾ ಎಂಬುದನ್ನು ಯೋಚನೆ ಮಾಡಬೇಕು. ஆதாமும் ஏவாளும் தேவன் நியமித்த கட்டளைகளை மீறி பாவம் செய்கிறதற்கு அவர்களுடைய இருதயம் ஒருமனப்பட்டது. ಆದಾಮ್ ಮತ್ತೆ ಹವ್ವಲು ದೇವರು ನೇಮಿಸಿದಂತ ಆಜ್ಞೆಗಳನ್ನು ಮೀರುವುದಕ್ಕೆ ಅವರ ಹೃದಯವು ಒಂದಾಗಿತ್ತು. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ಇವತ್ತು ನಿಮಗೆ ತಿಳಿಸುತ್ತೇನೆ, உங்களுடைய குடும்பம் கட்டப்பட வேண்டும் என்று சொன்னால், ನಿಮ್ಮ ಕುಟುಂಬ ಕಟ್ಟಲ್ಪಡಬೇಕಾದರೆ அருமையான கணவனை மனைவியே உங்களுக்குள்ள இருக்கிற அந்த உறவை பரிசோதியுங்கள். ಗಂಡ ಹೆಂಡತಿ ಆದವರೇ ನಿಮ್ಮಲ್ಲಿರುವ ಸಂಬಂಧವನ್ನು ಪರೀಕ್ಷಿಸಿರಿ. நாங்க எதுல ஒருமனப்பட்டிருக்கிறோம்? ನಾವು ಯಾವ ವಿಷಯದಲ್ಲಿ ಒಂದಾಗಿದ್ದೇವೆ? ஜெபிக்கிறதுல ஒருமனப்பட்டிருக்கிறோமா? ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ಒಂದಾಗಿದ್ದೇವಾ? வேதம் வாசிக்கிறதுல ஒருமனப்பட்டிருக்கிறோமா? ಸತ್ಯವೇದ ಓದುವುದರಲ್ಲಿ ಒಂದಾಗಿದ್ದೇವಾ? தேவனுடைய ஆலயங்களுக்கு செல்லுகிறதுல ஒருமனப்பட்டிருக்கிறோமா? ದೇವರ ಆಲಯಕ್ಕೆ ಹೋಗುವುದರಲ್ಲಿ ಒಂದಾಗಿದ್ದೇವಾ? நீங்க இப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் யோசித்து பார்க்கிற பொழுது, ನೀವು ಈ ಪ್ರಕಾರದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಯೋಚನೆ ಮಾಡುವಾಗ நான் உங்களுக்கு கோடிட்டு காட்ட விரும்புகிறேன், ನಿಮಗೆ ಒಂದು ವಿಷಯವನ್ನು ಗುರುತಿಸುತ್ತೇನೆ. இன்னைக்கு அநேக கணவன் மனைவிக்குள்ள ஒருமனம் கிடையாதுங்க. ಇವತ್ತು ಅನೇಕ ಗಂಡ ಹೆಂಡತಿಯ ಒಳಗೆ ಒಂದು ಏಕ ಮನಸ್ಸಿಲ್ಲ. கணவன் வலது பக்கம் போனார்னா மனைவி இடது பக்கம் போவாங்க. ಗಂಡ ಬಲಗಡೆ ಹೋದ್ರೆ ಹೆಂಡತಿ ಬಲಗಡೆ ಹೋಗುತ್ತಾರೆ. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில தீமையான முடிவுகளை எடுக்கிறார்கள். ಇವತ್ತು ಅನೇಕರ ಜೀವಿತದಲ್ಲಿ ಕೆಟ್ಟ ವಿಷಯಗಳನ್ನು ಅವರು ಆಲೋಚನೆ அப்ப ಮಾಡುತ್ತಾರೆ. நான் உங்களுக்கு எச்சரிக்கை விரும்புகிறேன், ನಾನು ನಿಮಗೆ ಎಚ್ಚರಿಕೆ ಕೊಡಲು ಬಯಸ್ತೇನೆ. முதலாவது, ಮೊದಲನೇದಾಗಿ உங்களுடைய குடும்பத்திற்குள்ளே ನಿಮ್ಮ ಕುಟುಂಬಗಳಲ್ಲಿ நன்மையான காரியங்களை செய்யும்படியான ஒரு 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 ஒருமனம் இருக்கிறதா என்பதை யோசித்து பாருங்கள். ಒಳ್ಳೆಯ ವಿಷಯಗಳನ್ನು ಮಾಡುವಾಗ ಏಕ ಮನಸ್ಸಿದೆ ಎಂಬುದನ್ನು ಯೋಚನೆ ಮಾಡಿ. இதுக்கு ஜெபிங்க ஆண்டவரிடத்துல. ಇದಕ್ಕೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ. நாங்கள் கணவன் மனைவி உறவிலே தவறான தீர்மானங்களை நாங்கள் எடுக்க கூடாது. ನಾವು ಗಂಡ ಹೆಂಡತಿಯ ಸಂಬಂಧದಲ್ಲಿ ತಪ್ಪಾದ ತೀರ್ಮಾನಗಳನ್ನು ಮಾಡಬಾರದು. தேவனுக்கு முன்பாக நாங்கள் நீதியோடு வாழ வேண்டும். ದೇವರ ಮುಂದೆ ನಾವು ನೀತಿಯಿಂದ ಜೀವಿಸಬೇಕು. அனனியா சப்பீராளை போல நாங்கள் வாழக்கூடாது. ಅನನಿಯ ಸಫೀರಲ್ ಆಗಿ ಜೀವಿಸಬಾರದು. தேவனுடைய காரியங்களிலே நாங்கள் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ದೇವರ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ನಾವು ಸತ್ಯವುಳ್ಳವರಾಗಿರಬೇಕು. இன்றைக்கு அந்த ஜெபம் உங்களுடைய வீடுகளிலே ஏறெடுக்கப்படட்டும். ಇವತ್ತು ಆ ಪ್ರಕಾರದ ಪ್ರಾರ್ಥನೆ ನಿಮ್ಮ ಮನೆಗಳಲ್ಲಿ ಮಾಡಲ್ಪಡಲಿ. கண்களை மூடி நாம ஜெபிக்கலாம். ಕಣ್ಣನ್ನು ಮುಚ್ಚಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. அன்பின் தகப்பனே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ಪ್ರೀತಿಯ ತಂದೆ, ಈ ಸುಂದರವಾದ ಸಮಯಕ್ಕೋಸ್ಕರ ವಂದಿಸ್ತೇವೆ. நீர் எங்களோடு பேசின வார்த்தைக்காக உமக்கு நன்றி. ನೀವು ನಮ್ಮ ಸಂಗಡ ಮಾತನಾಡಿದ ವಾಕ್ಯಗಳಿಗೋಸ್ಕರ ಕೃತಜ್ಞತೆ. எங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற உறவுகளை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க உதவி செய்யும். ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಇರುವ ಸಂಬಂಧಗಳನ್ನು ನಾವು ಪರೀಕ್ಷಿಸಲು ಸಹಾಯ ಮಾಡಿ. கணவன் மனைவியாக எங்களுக்குள்ளே எவ்விதமான ஒருமனம் இருக்கிறது என்பதை நாங்கள் பரிசோதித்து பார்க்க உதவி செய்யும். ಗಂಡ ಹೆಂಡತಿಯಾಗಿ ನಮ್ಮಲ್ಲಿ ಯಾವ ಪ್ರಕಾರದ ಏಕ ಮನಸ್ಸಿದೆ ಎಂಬುದನ್ನು ಪರೀಕ್ಷಿಸಲು ಸಹಾಯ ಮಾಡಿ. அனனியா சப்பீராளை போல அல்ல ஆண்டவரே. ಅನನಿಯ ಸಫೀರಲ್ ಆಗಿ ಅಲ್ಲ ದೇವರೇ. ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும் எப்படி ஒன்றிணைந்து அவர்கள் ஊழியம் செஞ்சாங்களோ அதுபோல அநேகர் நாங்கள் ஊழியம் செய்ய உதவி செய்யுங்க. ಆಕಿಲ ಮತ್ತೆ ಪ್ರಿಸ್ಕಿಲ ಹೇಗೆ ಏಕ ಮನಸ್ಸಿನಿಂದ ಸೇವೆ ಮಾಡಿದರೂ ಆ ಪ್ರಕಾರ ಸೇವೆ ಮಾಡಲು ಸಹಾಯ ಮಾಡಿ. உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நீங்க ஆசீர்வதிங்க. ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳು ಪ್ರತಿಯೊಬ್ಬರನ್ನು அவருடைய ಆಶೀರ್ವದಿಸಿ. குடும்பங்களிலே சமாதானம் இருக்கட்டும். ಅವರ ಕುಟುಂಬಗಳಲ್ಲಿ ಸಮಾಧಾನವಿರಲಿ. கணவன் மனைவியினுடைய வாழ்க்கையில ஒருமனம் இருக்கட்டும். ಗಂಡ ಹೆಂಡತಿಯ ಜೀವಿತದಲ್ಲಿ ಏಕ ಮನಸ್ಸಿರಲಿ. குடும்பத்திலே ஒருமனம் இருக்கட்டும். ಕುಟುಂಬಗಳಲ್ಲಿ ಏಕ ಮನಸ್ಸಿರಲಿ. சமாதானம் சந்தோஷம் அவருடைய வாழ்க்கையில இருக்கட்டும். ಸಮಾಧಾನ ಸಂತೋಷ ಅವರ ಜೀವಿತಗಳಲ್ಲಿ ಇರಲಿ. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತೇವೆ ಒಳ್ಳೆಯ ತಂದೆಯೇ. ஆமென். ಆಮೆನ್. God bless you. ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ.